ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் சர்க்கரை பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை பூசணிக்காயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துருக்கேன். சர்க்கரை பூசணி ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு நான் 4 வத்தல் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற சர்க்கரை பூசணியை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும். மூடி வச்சு வேக வைக்கணுங்கிறதுலாம் வேண்டாம், கிண்டி விட்டாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் விட வேண்டாம். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் அப்புறம் போட்டிருக்கிற உப்புலையே நல்லா வெந்து வந்துடும். தண்ணி விடணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கீழே நல்லா அடிப்பிடிச்சி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3/4 நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரக துருவலை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும். தேங்காவோட வாசம், பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான சர்க்கரை பூசணிக்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.